விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல்ல இருந்து உங்கள் தீப்பின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் பெனுகொண்டா தாலுக்காவில் நாம் வேலை செஞ்சிட்ருக்கிற தோட்டம். இந்த தோட்டத்திலேருந்து நான் நிறைய காணொலிகள் போட்டிருக்கேன். வேலி அமைச்சது, பண்ணைக்குட்டை அமைச்சது அப்படின்னு நிறைய காணொலிகள் போட்டிருக்கேன். இந்த தோட்டம் அளவில் பெரிது, ஒரு 55-60 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தோட்டம். இந்த தோட்டத்தில் நான் இந்த காணொலி வாயிலாக உங்களிடம் நான் என்ன பகிர்ந்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளே நாம் அமைச்சிக்க வேண்டிய கட்டுமானங்கள் பற்றி தான். இது ஒரு கட்டுமானம். இது என்னென்னா, நம்ம பிரதான நுழைவாயிலுக்கான மதில் சுவர். அந்த மதில் சுவரில் கொஞ்சம் அழகுக்காக நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சுருக்கோம். இதில் சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய விளக்குகளும் வரும். அது போக ஒரு மெயின் கேட், பிரதான கதவு, இந்த தோட்டத்துக்கான கதவு வரும். சரி, இதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த காணொலியில் முக்கியமாக உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த தோட்டத்தில் நம்ம ஒரு நீண்ட அகலியை அமைச்சிருக்கோம். அந்த அகலியோட அளவு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சம் 7 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அதில் நம்ம நீரை நிரப்புகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு இருக்கக்கூடிய நீரை, மழை நீரை அந்த அகலியில் நம்ம சேமிக்க முடியும். ஆனால் அந்த அகலிகள் இந்த தோட்டத்திற்கு குறுக்கு மறுக்குமாக போயிட்டு இருக்கிறதால இந்த தோட்டத்துக்குள்ளே நம்ம ஏதாவது வாகனத்திலேயோ இல்லை நடந்தோ போகும்பொழுது அந்த அகலி இடையூறாக இருக்கும் இல்லையா? ஏன்னா அது ஒரு 3 அடி அகலம் 3 அடி ஆழம் கொண்ட ஒரு அகலி. அந்த அகலியை நம்ம தோட்டம் முழுக்க அதை இணைக்கணும். மழைநீர் பெய்தால் அந்த அகலி முழுக்க அப்படியே பரவலாக தேங்கணும். அதே சமயத்தில் நம்ம அந்த குறுக்க மறுக்க போகிற அந்த அகலியை தாண்டி குதித்து சிரமப்படாமல் அதில் நம்ம ஒரு பாலம் மாதிரி கட்டணும். அந்த கட்டுமானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்துக்க போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. அது எப்படி கட்டுறோம், அந்த கட்டுமானங்கள் என்ன, அதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நீங்க எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற இந்த சுவர் அமைப்பானது எதற்காக கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ எனக்கு பின்னாடி தெரியுற இந்த அகலி இருக்கு இல்லையா, இந்த அகலி வந்து கிட்டத்தட்ட 3.5 அடி 4 அடி அகலத்துக்கு நம்ம பறிச்சதுக்கு அப்புறம் வந்துருச்சு. இப்போ இந்த அகலி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தோட்டத்தோட அந்த பகுதியும் இந்த பகுதியும் இது பிரிச்சிருது. அப்போ ஒரு வாகனமோ இல்லை ஒரு இருசக்கர வாகனமோ இல்லை ஒரு டிராக்டரோ இல்லை ஆட்களே கூட இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு போகணும் அப்படின்னா அந்த அகலியை தாண்டி தான் போற மாதிரி இருக்கும். அப்போ மனிதர்கள் தாண்டலாம், ஆனால் வாகனங்கள் தாண்ட வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அகலியும் இருக்கணும். அதாவது அகலியில மழை நீர் வந்துச்சுன்னா இந்த அகலி வழியா அது தண்ணீர் வந்து பாஸ் ஆகி போகணும். அதே சமயத்துல இந்த அகலி 2ஆக பிரிக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பை இணைத்தும் விடணும். அப்படின்னா இந்த சுவர் தான் வந்து அதற்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த அகலியில இந்த அகலிக்கு நேரா வருதுங்களா? இந்த அகலி நேரா வருது. மழை தண்ணீர் வந்து இதுல இருந்து இந்த பக்கமும் மழை தண்ணீர் இதுல சேமிக்கப்படும். இந்த மழை தண்ணீர் வந்து இந்த அகலி வழியா கடைசி வரைக்கும் போகும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இறுதி வரைக்கும் போகுது பாருங்க. அந்த ஃபென்சிங் தெரியுதா? ஃபென்சிங் கல் அது இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் இருக்கும். அது வரைக்கும் இந்த அகலி போகும். அப்போ இந்த அகலியில நமக்கு நீரும் போகணும். இந்த குழாய் வழியா அந்த நீர் போயிடும். அப்போ இந்த குழாய் வந்து நம்ம இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3 குழாய்கள் அமைச்சிருக்கோம். ஒரு பாலம் மாதிரி இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? நான் காமிக்கிறேன். இதோ இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு கடந்து போறதுக்கு ஒரு பாலம் மாதிரி இருக்கு. அந்த பாலத்துக்கோட அடையாளம் தான் இந்த 2 சுவரும், இந்த சுவரும் அங்க இருக்கிற அந்த சுவரும். சரியா? அப்போ இந்த பாலம் மாதிரி இருக்கும்போது இந்த உள்ளுக்குள்ள நம்ம அந்த சிமெண்ட் பைப்பை ஒரு 4 பைப்பை வந்து உள்ளுக்குள்ள போட்டிருக்கோம். அந்த பக்கமும் நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பைப் இங்க வந்துருச்சா? இப்போ தண்ணீரானது இந்த பைப் வழியா இந்த பக்கம் வந்துடும். அதே சமயத்துல நடுவுல நம்ம இது வழியா கிராஸ் ஆகியும் போய்க்கலாம். அப்ப இது இப்படி இருக்கிறப்போ இந்த பைப் வந்து அங்கேயும் இங்கேயும் நகராம இருக்கிறதுக்கு இந்த சுவரானது இந்த கைப்பிடி சுவர் மாதிரி இருக்குது இல்லையா, அது வந்து அந்த ஆர்சிசி பைப் வந்து அந்த சிமெண்ட் பைப் வந்து நகராம நல்லா உறுதியா பல காலத்துக்கு பிடிச்சிக்கும். அப்ப இந்த கட்டுமானமும் நம்ம ஒரு விவசாய பண்ணையை வடிவமைக்கும் போது நமக்கு ஒரு தவிர்க்க முடியாத கட்டுமானமா இருக்கு. இங்கே பாருங்க, இது வந்து இந்த 55 ஏக்கர் தோட்டத்தோட நடுப்பகுதி. இங்கே குறுக்க வந்து இந்த அகலியை போட்டிருக்கோம். குறுக்க வந்து இந்த அகலியோட நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். நான் உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க,
இது வரைக்கும் போகுது பாருங்கள். அங்கே ஒரு கட்டடம், அந்த பைப் வச்சு கட்டடம் கட்டியிருக்கோம் தெரியுதுங்களா? அந்த அகழி அப்படியே இங்கே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக எல் ஷேப்பில், இங்கே பாருங்கள், எல் ஷேப்பில் நம்மளோட ஃபென்சிங் போகுது. சரி, தெரியுதுங்களா? அப்போ இந்த எல் ஷேப்பில் வந்து நம்ம ஃபென்சிங்கை ஒட்டி போட்டிருக்கிற இந்த பாதையும் தோட்டத்திற்கு குறுக்க வரக்கூடிய இந்த பாதையும் ஒன்றுக்கு ஒன்று இந்த 4 முக்கு மாதிரி டச் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? இங்கேயும் சாலை, இந்த இடத்துல இந்த பிளாட்டை வந்து கனெக்ட் பண்ணுற இந்த பாதையும் உங்களுக்கு இங்கே கிராஸ் செக்ஷன் ஆகுது. அப்போ என்னென்னா, இப்போ இந்த அகலிக்கு நமக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அகலியை கனெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு ஆர்சிசி பைப் வச்சு ஒரு கட்டடம் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கட்டடமும் இந்த இடத்துல எல் ஷேப்பில் வர்றதுனால இங்கே பாருங்கள், இங்கேயும் எல் ஷேப்பில் இந்த கட்டடத்தை கட்டியிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? அப்போது இங்கே இருக்கிற இந்த ஆர்சிசி பைப் வந்து இந்த அகலியோட கனெக்ட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஒரு பைப் கட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த ஆர்சிசி பைப் வந்து இந்த அகலியோட கனெக்ட் ஆகும். இந்த ஆர்சிசி பைப் வந்து தோட்டத்திற்கு குறுக்க போகக்கூடிய இந்த அகலியில் கனெக்ட் ஆகும். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகலி முழுக்கவே கனெக்டட் ஆகிடும். சரிங்களா? மண் சரிவு ஏற்பட்டாலும் அதை அப்பப்போ எடுத்துக்கலாம். இந்த அகலி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிடும். அப்போது இந்த தோட்டம் முழுக்க 55-60 ஏக்கர் தோட்டம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அகலி குழிகளும் துண்டிக்கப்படாமல் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிறதால மழைநீர் முழுக்க வந்து இந்த தோட்டம் முழுக்க பரவலாக சேமிக்கப்படும். அங்கங்கே தேங்காமல் எங்கே குழி இருக்குமோ அங்கே நிறையா போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் அது அப்படியே தேங்கி வரும் பொழுது தேங்கி காட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே வராமல் அகலிலேயே அப்படியே ஏறி 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 முழுக்க நல்ல மழை பெய்யுதுன்னா இந்த அகலி முழுக்க தண்ணீர் நிரம்பி நிற்கும். அதுக்காக தான் இந்த கட்டட வடிவமைப்பு. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைச்சிருக்கிற இன்னும் ஒரு சில கட்டுமானங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். பாருங்க, நம்ம ஃபென்சிங் அமைக்கும் போது ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த இயற்கையாகவே அமைந்த இந்த நீர் போகிற இந்த இட்டேரின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஊரில் இட்டேரின்னு சொல்லுவோம். அந்த தண்ணீர் வந்து மழை தண்ணீர் நிறையா வரும்போது வடிஞ்சு போகிற இடத்துல ரொம்ப பள்ளமாக இருக்கும். அப்போ அந்த பள்ளத்தில் நம்ம கற்களை கீழே நட்டு இந்த வேலியை நம்ம கொண்டு போக முடியாதுங்கிறதுக்காக அந்த பள்ளத்துல வந்து நம்ம இந்த மாதிரி சுவர்கள் அமைப்பு உங்களுக்கு காமிக்கிறாருங்க பாருங்க. இந்த மாதிரி சுவரை அமைச்சு, எப்படி அமைச்சாங்கிறது உங்களுக்கு கிளிப்ஸ் போடுறேன். இந்த மாதிரி சுவரை அமைச்சு அந்த சுவர் மேல இந்த கற்களை நட்டிருக்கும். சரி, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கிருந்து இன்னொரு இடத்துல சுவர் அமைச்சிருக்கோம். அதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க. அங்க ஒரு இடத்துல அமைச்சிருக்கோம், தெரியுதா? ஜூம் பண்றேன் பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல பள்ளம் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல பள்ளம் முடியுது. அப்போ இந்த பள்ளமா இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி சுவர்கள் கட்டுமானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கல் தூண்களை வந்து நட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலியை அமைச்சிருக்கோம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுமானம். இந்த கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த கட்டுமானத்தோட தேவைகள் வந்து ஏன் இருக்கு அப்படின்னா, உங்க தோட்டத்துல பெய்யற மழையை உங்க தோட்டத்திலேயே நிறுத்திடணும். அதுக்காக தான் முக்கியமா இந்த கட்டுமானங்களை நம்ம அமைக்கிறோம். நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க தோட்டத்துல பெய்யக்கூடிய மழையை வந்து உங்க தோட்டத்துக்குள்ளேயே நீங்க நிறுத்திடணும். எப்படி இந்த வேலியை தாண்டி நீங்க போக முடியாதோ, எப்படி இந்த வேலியை தாண்டி யாரும் உள்ள வர முடியாதோ, அதே மாதிரி உங்க தோட்டத்துல பெய்யக்கூடிய மழை நீரால் வெள்ளத்தால் அடித்து செல்லக்கூடிய அந்த மண்ணை எல்லாத்தையும் நீங்க உங்க தோட்டத்துக்குள்ளேயே நிறுத்துறதுக்கான வடிவமைப்பை செஞ்சிடணும். அந்த வடிவமைப்புக்காக தான் இந்த கட்டுமானங்கள் எல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம விவசாய பண்ணையை வடிவமைக்கும் போது கட்டுமானங்கள் கட்டிக்கிறது நம்ம விவசாய பண்ணையோட வடிவமைப்பையும் சரி, நமக்கு வருமானத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் சரி ரொம்ப எளிமையாக்கும், அதே மாதிரி விரைவாக்கும். சரி, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட்டுமானங்களை விவசாய பண்ணைகளை நாம் உருவாக்குறதுக்காக பயன்படுத்துகிறோம். இந்த கட்டுமானங்கள் பற்றிய உங்கள் கருத்துக்களையும், உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் திரையில் தொடர்ந்து நம்மளுடைய தொடர்பு எண் வந்துக்கிட்டே இருக்கும், அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இல்லை உங்கள் தோட்டம் மலைப்பாங்கான பகுதியில் அமைஞ்சிருக்கு, அங்கே வந்து இந்த மாதிரியான கட்டுமானங்கள் ரொம்பவே கை கொடுக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஒருவேளை உங்களுடைய தோட்டம் மலைப்பாங்கான இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கட்டுமானங்கள் எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்காகவும் எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை நாங்கள் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு கொடுப்போம். குறிப்பாக விவசாய பண்ணைகளுக்கு தேவைப்படக்கூடிய இந்த கட்டுமான வேலைகள் எல்லாமே நம்ம சிறப்பான முறையில் நம்ம செஞ்சு தருவோம். அது கருங்கற்களை வச்சு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை நவீன முறைப்படி இப்போ இருக்கக்கூடிய கற்களை வைத்து கட்டக்கூடிய கட்டுமானங்களாக இருந்தாலும் சரி. சரியா? நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு அழைப்பு வந்து சேரலை அப்படின்னாலும், அதாவது ரீச் ஆகலைன்னாலும், இல்லை நாங்கள் எடுக்கலைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வாய்ஸ் நோட் போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எது செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் நம்ம போகிற பாதை எப்படி இருந்தாலும் ஒரு விவசாய பண்ணையை வடிவமைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அல்டிமேட் கோல். சரிங்களா? இறுதிக்கட்ட
ஒரு கனவே அதுதான். நிறைய விவசாய பண்ணைகளை வடிவமைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கனவு. அதற்காக தான் நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை வைத்து நாங்கள் விவசாய பண்ணைகளை சரியான முறையில் நாங்கள் அமைத்து கொடுத்து கொண்டு வருகிறோம். சிறிய அளவில் இருந்தாலும் சரி, பெரிய அளவில் இருந்தாலும் சரி. உங்களுக்கும் நான் எல்லா காணொலியிலையும் சொல்கிறேன், இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு கையகல நிலம் இருக்கணும். அந்த கையகல நிலத்தில் உங்களோடு சேர்ந்து சில உயிரினங்கள், தாவரங்களோ விலங்குகளோ கண்டிப்பாக வாழணும். உங்களுக்கான உணவு தேவையை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலாவது, ஒரு 20-30% அளவிலாவது நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளும்படி உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கனவு. ஒவ்வொருவரும் அதை நோக்கி பயணியுங்கள். எதிர்காலம் விவசாயத்தை நம்பி மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இந்த காணொலியோட முடிவுக்கு வந்துட்டேன். இந்த காணொலியில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்ட இந்த கட்டுமானம் சம்பந்தப்பட்ட விவரங்கள், தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம கோ இந்தியா கிரீன் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய தகவல்கள், நிறைய விவசாயம் பற்றிய கருத்துக்கள் உங்களிடம் வந்து சேர காத்து கொண்டு இருக்கிறது. நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் எப்பவும் சொல்கிறது ஒன்று தான், எவ்வளவு காலமானாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். விவசாயம் என்பது ஒரு தவம், விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம். அந்த வரம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும்னு இறையை வேண்டி இந்த ஆந்திர தோட்டத்திலிருந்து நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அடுத்த காணொலி வாயிலாக சந்திக்கலாம். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். மறக்காம உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு விவசாயத்தை விரும்பக்கூடிய உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.